போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருவங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கலியபெருமாள். இவருடைய மகன் தீபக். 19 வயதான இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து வந்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தீபக்கிற்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த 23 வயதான ஸ்னேகா என்ற இளம்பெண்ணுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பின்னாட்களில் காதலிக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் தீபக் தன்னை விட 4 வயது சிறியவர் என்பதை அறியாமல் ஸ்னேகா அவரை தொடர்ந்து காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஸ்னேகா கடந்த பொங்கல் விழாவுக்கு தீபக்கின் சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். அந்த சமயம் தீபக்கின் வயதை தெரிந்து கொண்ட ஸ்னேகா அவரிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கியுள்ளார். இதனால் மனமுடைந்த தீபக் ஸ்னேகாவை தொடர்பு கொண்டு தன்னை மீண்டும் காதலிக்கும்படி தொடர்ந்து கூறி வந்துள்ளார். ஆனால் அதற்கு ஸ்னேகா மறுப்பு தெரிவித்த நிலையில் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. தனது காதலியை விட்டு பிரிய மனமில்லாத தீபக் தனக்கு வந்த ஆத்திரத்தில் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். அதன்படி கடந்த 27ஆம் தேதி மதியம் கோவையில் இருந்து புறப்பட்டு உடுமலையில் உள்ள ஸ்னேகா வீட்டுக்கு வந்துள்ளார். அந்த சமயத்தில் ஸ்னேகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். பதற்றத்துடன் உள்ளே சென்ற தீபக் ஸ்னேகாவிடம் தன்னை காதலிக்கும்படி கூறியிருக்கிறார். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் தீபக் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஸ்னேகாவின் வயிறு, கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் ஸ்னேகா சரிந்து விழுந்தபோது அவரது துப்பட்டாவால் தீபக்கும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த திருப்பூர் வடக்கு போலீசார் தீபக்கின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஸ்னேகா ஐசியு வார்டில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே தீபக் கொண்டு வந்த பையை போலீசார் சோதனை செய்த போது அதில் தீபக் தன் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று சிக்கியுள்ளது. அந்த கடிதத்தில், நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு வாழ ஆசைப்பட்டேன், அது நடக்கவில்லை. இனிமேல் இந்த உலகத்தில் நம்மால் ஒன்றாக வாழ முடியாது. இதனால் உன்னையும் கொலை செய்துவிட்டு நானும் என் கதையை முடித்துக் கொள்கிறேன். நாம் இருவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என அவர் எழுதியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் விவகாரத்தில் இளைஞர் தன் காதலியை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உடுமலையில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.